Hello students, welcome to HIPAA 12th standard business max பார்த்துட்டு இருக்கோம். chapter 4 example 4.19 இந்த வீடியோல பார்க்கலாம். The marginal revenue Y of output Q is given by the equation dy by dq அவங்களே கொடுத்துட்டாங்க. That is equal to Q square plus 3y square by 2QY. Find the total revenue function when output is 1 unit and revenue is 5. ஸோ இங்கே எக்ஸுக்கு வேலை க்யூன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். அண்ட் க்யூவோட வேல்யூ 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் ஈக்குவேஷன் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மாடல் தான். ஸோ டிஒய் பை டிக்யூ இங்கே கிவன்லே கொடுத்துட்டாங்க. க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் பை 2QY. இது ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் தான், ரெண்டுமே சேம் பவர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், புட் y is equal to இங்க vx வர இடத்துல q, இதை மட்டும் தான் நம்ம கவனமா பார்க்கணும். ஸோ இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dq is equal to v plus q அப்படியே இருக்கும். v டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dq. சரிங்களா? ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இதை ரெண்டுத்தையும் நான் ஈக்குவல் பண்ணுவேன். v plus q into dv by dq is equal to q square plus 3y square. இப்போ y இருக்கிற இடத்துல என்ன எழுதுவோம், vq whole square divided by 2 into q into vq. ஸோ எங்கேயும் vq ஸ்கொயர் ஆகும், மேலேயும் ஸ்கொயர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இருக்கு. ஸோ q ஸ்கொயரை நான் காமனாக வெளியெடுத்து எழுதுவேன். ரைட்டா? v plus q into dv by dq is equal to q ஸ்கொயரை காமனாக வெளியெடுத்தா 1 plus 3v ஸ்கொயர் divided by 2vq square இருக்கும். q square என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் தான் எழுதுவோம். 1 plus 3v square by 2v and இந்த plus v ஆன்சர் எழுதிப்பேன். ஸோ கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதிருக்கேன், plus v ஆன்சர் கொண்டு போயிட்டேன். சரிங்களா? q into dv by dq is equal to 1 plus 3v square minus LCM எடுங்க. 2v into v 2v square divided by 2v. இப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். அப்போ q into dv by dq is equal to 1 plus 3 minus 2 1v square by 2v. ஸோ இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ வேரியபிள் செப்பரேஷன் பண்ணிடலாம். இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். dv மேல இருக்கு 2v by 1 plus v square into dv is equal to dq by q. ஸோ இங்கே மைனஸ் வேல்யூவே வரல, எப்போவுமே இருக்கும், இங்கே இல்லை பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இன்டிகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 2v கிடைச்சிருச்சு. v ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2v. ஸோ log 1 plus v ஸ்கொயர் is equal to log q plus log c. ஏன்னா எல்லாமே லாக்ல இருக்கு. இப்போ log ரிமூவ் பண்ணோம்னா log 1 plus v square is equal to log q and c. ரெண்டு இடத்துலையுமே log கேன்சல் ஆகும். அப்போ 1 plus v square is equal to qcன்னு கிடைக்கும். இப்போ c மட்டும்தான் வேணும் எனக்கு. இங்கே நான் என்ன பண்ணுறப்போ v இருக்கிற இடத்துல y by qன்னு எழுதிக்க போகிறேன், ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ 1 plus y square by q square is equal to qc. இப்போ இது LCM எடுக்கணுமா? LCM எடுத்தோம்னா q square plus y square by q square is equal to qc. இப்போ இந்த q square ஆன்சர் கொண்டு போறேன்னா q square plus y square is equal to c into q cube அப்படின்னு எழுதிக்கலாம். இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன். c கண்டுபிடிக்கணும், அது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அவுட்புட் 1 இருக்கும்போது ரெவென்யூ யூனிட் ரெவென்யூ வந்து ₹5ன்னு கொடுத்துட்டாங்க. q இருக்கிற இடத்துல 1 ஸ்கொயர் பிளஸ் y இருக்கிற இடத்துல 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு c இன்டூ 1q. அப்போ 1 plus 25 இஸ் ஈக்குவல் டு c. 26 தான் c யோட வேல்யூ. இப்போ இந்த 26 எடுத்துட்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். q ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 26 q கியூப்.